அனுவாவி சுப்பிரமணியர் கோயில் கோயம்புத்தூரில் இருக்குதுங்க. ஆனைக்கட்டி போகிற வழியில் தடாகம் ரோட்டில். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்து கிளம்புறோம். இது மோர் ஆஃப் வந்து வீடுகள் ஆகுங்க. இந்த கோயில் வந்து இப்போ நம்ம போகிறது வந்து காந்திபுரம் 100 அடி ரோடுங்க. காந்திபுரம் நம்ம 100 அடி ரோடு வழியாக நம்ம போய் அதுக்கப்புறம் வந்து ஹோம் சயின்ஸ் காலேஜ் அதன் வழியாக வந்து திரும்பி ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அது வழியாக போய் இப்போ நம்ம ஆனைக்கட்டி ரோடு வழியாக நம்ம வந்து போயிட்டுருக்குறோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரம் வந்து வருங்க. இந்த ஆனைக்கட்டி வழியாக நம்ம போய் கடைசியில் வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னால் ரோடு வந்து லெஃப்ட்டில் வந்து திரும்புங்க. போர்டு கிளியராக போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை லெஃப்ட்டில் திரும்பினோம்னா அனுபவி சுப்பிரமணியர் கோயில் வந்துடுங்க. போகிற இது வந்துட்டு ஃபுல்லாமே வந்து வெஸ்டர்ன் காட்டாக இருக்கிறதுனால, மேற்கு தொடர்ச்சி மலை தொடராக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் வந்து சீனரிஸ் வந்து இருக்குங்க. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்க்குறது வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோங்க. இந்த கோயில் வந்து நட திறந்திருக்கிற நேரம் காலையில் 9 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்குங்க. விசாகம், சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களில் வந்து கூட்டம் கொஞ்சம் இருக்குங்க. மற்ற நாட்களில் வந்து கூட்டம் வந்து அவ்வளவாக இருக்காது. இங்கே வந்து படிக்கட்டுகள் வந்துட்டு ஏறக்குறைய 500 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். இந்த 500 படிக்கட்டுகளும் நம்ம ஏறுறப்போ வந்துட்டு மூச்சு வாங்காதுங்க. அங்கங்கே நம்ம உட்கார்றதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே அந்த படிக்கட்டுகள் வந்து கட்டியிருப்பாங்க. நம்ம அதை வந்து படிக்கட்டை காட்டுறப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து நல்லாவே கிளியராகவே புரியுங்க. இந்த கோயிலில் வந்து அன்னதானம் திட்டமும் வந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து கார் நிறுத்தக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியாங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஏறத்தாழ வந்து ஒரு 50 காரில் 60 கார் வரைக்கும் வந்தால் கூட தாராளமாக வந்து நிறுத்திக்கலாங்க. இந்த கார் பார்க்கிங்கு தாண்டி நம்ம போன உடனே ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சில் மலை படிக்கட்டுகள் ஆரம்பிக்கும். மேலே கடைகள் எதுவுமே கிடையாது. போகிறப்போ கீழே ஆர்ச்சுக்கு கீழே வந்துட்டு 2-3 வந்து பெட்டி கடைகள்ன்ற சொல்கிற மாதிரி தரையிலே வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பிஸ்கெட்ஸு, வாட்டர் பேக்கெட்டு, பிஸ்கெட்ஸுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வாங்கிக்கிறது வந்து பெட்டர். இப்போ நம்ம போகிறப்போ வந்து நமக்கு 2 சன்னதிகள் வரும். முதல்ல வரக்கூடிய சன்னதி வந்து இடும்பன் சன்னதிங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சன்னதி வந்து விநாயகர் சன்னதி. இந்த படிக்கட்டுகள் வந்துட்டு நம்ம வழியாக மேலே ஏறுறப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மூச்சுகள்லாம் வந்து அவ்வளோவா வாங்காது. கடைசியாக இந்த 500 படிக்கட்டில் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு 70 படிக்கட்டுகளை வந்து கொஞ்சம் நிதானமாக நம்ம ஏறினோம்னா கோயிலுக்கு வந்து தாராளமாக போகலாம். இது வந்து பூராடம் நட்சத்திரங்களுக்குரிய சுப்பிரமணியருங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் இது வந்து அனுவாவின் பேர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுமனுக்கு தீர்த்தம் அளித்த சுப்பிரமணியர். வாவினா நீர் ஊற்றுங்க. ஸோ அனுமனுக்கு தாகம் தணித்த சுப்பிரமணியர். அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு போகிற வழியில் தாகம் எடுத்த பொழுது இங்கே இருந்த சுப்பிரமணியர் தனது வேளால் வந்து தீர்த்தத்தை உருவாக்கி அனுமனின் தாகம் தீர்த்ததாக தல வரலாறுங்க. பூராடம் நட்சத்திரக்கு உகந்த அவர்கள் வழிபட வேண்டிய, குறிப்பாக விசாகம் நட்சத்திரத்து அன்று பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து வழிபட வேண்டிய முருகக் கடவுள் இந்த ஸ்தலம். ஸோ இது வந்து அந்த நட்சத்திரக்கு கோயிலாக இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரத்தப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து பூராடம் நட்சத்திரக்கு ஒருவருடைய கூட்டம் வந்து அதிகமாக இருக்குங்க. தினந்தோறும் வந்து காலையில் ஒரு 10:45க்கு அபிஷேகம் வந்து நடைபெறுகிறது. மேலும் வந்து தினமும் 50 பேருக்கு அன்னதான திட்டம் வந்து இவங்க கொடுத்துட்டு வராங்க. இந்த கோயில் மருதமலை கோயிலினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறதுங்க. இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து கோயிலுக்கு உண்டான அர்ச்சனை டிக்கெட்டுகள் மற்றும் அன்னதான திட்டத்தில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு பணத்தை செலுத்தி அன்னதானம் வழங்குவது போன்ற காரியங்களை வந்து தாராளமாக வந்து மேற்கொள்ளலாம். இப்போ நீங்கள் படிக்கட்டு பாருங்கள், கொஞ்சம் படிக்கட்டு அப்புறம் சமதளமாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி வரும்.
இந்த மண்டபத்தில் திண்டு மாதிரி இருக்கும். தாராளமாக அங்கேயும் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு போகலாம். இல்லை நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுகள் வந்து உட்காந்துக்கலாங்க. ஆம்பியண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிழல்கள் இந்த லெஃப்ட்டில் பாருங்கள், நிழல்கள் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் சமதளம், கொஞ்சம் மேடு, சமதளம். மழைக்காலங்களில் வந்துட்டு இந்த டிசைன் பாருங்கள், படிக்கட்டு டிசைனு. மழைக்காலங்களில் தண்ணி வந்து தேங்காதவனும் இந்த படிக்கட்டுக்கு கீழே வந்து ஒரு சின்ன தடுப்பான செக் டேம்னு சொல்லுவாங்க. அது குட்டி வடிவில் வந்து கட்டி, அதனுடைய கட்டிங் வந்து நம்ம போகிறப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுங்க. ஸோ நம்ம வந்து கோயிலை வந்து கடைசி நம்ம சொன்னோம் இல்லையா, 70 படிக்கட்டுகள் கொஞ்சம் ஏறுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் நிதானமாக ஏறினா வயதானவர்கள் வந்து தாராளமாக வந்து கோயிலை வந்து ஏறிடலாங்க. நம்ம வந்து கோயிலில் ஏறின உடனே இடது பக்கம் நீங்கள் நுழைந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தீர்த்தம் வந்து குழாய்கள் மூலமாக வருகுதுங்க. ஸோ முதலில் வந்து அந்த தீர்த்தம் அனுமன் தாகம் தீர்த்த அந்த தீர்த்தம் அதை வந்து நம்ம தலையில் தெளிச்சுக்கிட்டு அதற்கப்புறம் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய இந்த படிக்கட்டு நம்ம ஏறுறப்போ வந்து வள்ளி தெய்வ யானை சம்பந்த சுப்பிரமணியர் நமக்கு நேரடியாகவே காட்சி தருவார். கொடிமரம்ங்க. அந்த கொடிமரத்துக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஆஞ்சநேயருங்க. அவர் தான் ஆஞ்சநேயர். வலது பக்கம் வந்து நவகிரக சன்னதி, கோயிலுக்கு தேர் இருக்குதுங்க. அப்படியே நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு இடது பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கன்னிமூல கணபதி இருப்பாருங்க. இது கோயிலுடைய என்ட்ரன்ஸு. ஸோ பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இங்கே வழிபட்டால் அவர்களுக்குரிய எல்லா பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகங்க.